இப்போ கிலாஃபத் அப்படிங்கிறது வந்து இந்த மனித குலத்துடைய உச்சபட்ச தேவை. அதைத்தான் இங்க அல்லாஹ் என்ன சொல்றான், மனிதர்களிடையே நீ சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு செய்வீராக. அது என்ன சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு செய்யறது? ஹக்கு, அதாவது சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு செய்யறதுன்னா என்ன? நீதி அப்படிங்கிறது உண்மையிலே அது நீதி தாங்கிறது எப்படி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க? இதான் மேட்ரு. அது என்ன விஷயம்னா மனிதர்களால் அது தீர்மானமே பண்ண முடியாது. அதனால அண்ணன் என்ன சொல்றான், சத்தியத்தை கொண்டு. சத்தியம்னா எது? அல்லாஹ் எதை பேசினானோ அதை வச்சு தீர்ப்பு செய்யுங்க. நீங்களா டிஸ்கஸ் பண்ணிட்டுலாம் இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படி செஞ்சா நல்லா இருக்கும் எனக்கு நீங்க சர்டிபிகேட் கொடுக்குற வேலையும் பார்க்காதீங்க. நான் ஒரு சட்டத்தை சொன்னா அந்த சட்டம் நல்லதா கெட்டதான்னு கூட நீங்க பார்க்க கூடாது. நீங்க என்ன பார்க்கணும்னா நான் சொன்னதான் மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கு பேர் தான் என்ன? ஹக்கு, உண்மை. அப்படி நான் உண்மையிலே அது ஏன் கட்டளையான்னு மட்டும் பாருங்க. அது கன்ஃபார்ம் ஆயிருச்சா இது அல்லாஹ்வுடைய கட்டளைன்ட்டு அதுல ரிவர்ஸ் போவாதீங்கன்னு சொல்லிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சி முறை ஏற்படுத்தினார்கள்ங்கிறது எந்த ஃபிர்காவாவது மாற்று கருத்து சொல்லுதா? ஹக்குன்னு ஒத்துக்குது இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான், என்னுடைய இது கொண்டு மனிதர்கள் மத்தியில் தீர்ப்பு செய்யுங்கிறான். தீர்ப்புன்னு நீங்க செய்யும் போது பூமியில இப்படிதான் இருக்கணுங்கிறான். இதற்கு மாற்றமாக மனோ இச்சையை பின்பற்ற வேண்டாம் நல்லா சொல்லிட்டானா இல்லையா? அப்போ கிலாஃபத்து கடமையா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ண எவ்வளவு பெரிய பாவம். அப்ப அரசாங்கம்னு ஒண்ணு பூமியில இருந்தா அது சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிக்கணுமா, சத்தியத்தை இல்லாம தீர்ப்பளிக்கணுமா? அப்போ அரசாங்கம்னு ஒண்ணு இருந்தா அது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படிதான் நடக்கணும்னு சொல்லி தாவூத் நபிக்கு பார்த்து அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இப்ப இன்னைக்கு வந்து முஸ்லிம்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. முஸ்லிம்களை விடுங்க, எந்த மதமாவது எந்த கிறிஸ்தவனாவது எந்த யூதனாவது இஸ்ரேல்ல நடக்கிற ஆட்சி சத்தியத்தை கொண்டு நடக்கக்கூடிய ஆட்சியா? மதத்தை நம்புறானா இல்லையா? கடவுள் நம்புறான் இல்ல? தௌராத் படியாவது ஆட்சி செய்யறானா? அவன் ஜபூர் படியாவது ஆட்சி செய்யறானா? சத்தியத்தை கொண்டு ஆட்சி கிடையாது. பார்லிமெண்டின் அவங்களுக்கு தோன்ற அந்த மனோ இச்சையின்படி தோணக்கூடிய அந்த ஆட்சி. அதே வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க. ரஷ்யாவில் வந்து சத்தியத்தை கொண்டு ஆட்சி நடக்குதா? ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் இருக்கிறாங்க. ஆனால் ரஷ்யாவில் சத்தியத்தை கொண்டு ஆட்சி நடக்குதா? இல்லை. இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகளில் சத்தியத்தை கொண்டு ஆட்சி நடக்குதா? இல்லை. எல்லாமே என்ன பண்ணிட்டோம், சைடில் தூக்கி வச்சிட்டோம். டிபேட்டே இல்லை. இப்போ இதில் டிபேட் எப்படி இருக்கணும் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் ஒரு ஆட்சி முறையை சொல்லணும். அது என்ன, அவங்க என்ன சொல்லணும்னா, நாங்கள் வந்து எங்கள் பைபிளில் தோன்றபடி சத்தியத்தை கொண்டு நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம். முஸ்லீம்கள் சொல்லணும், நாங்கள் வந்து குரானில் இருக்கிறபடி ஒரு ஆட்சி செய்கிறோம் அப்படின்னு. யூதர்கள் சொல்லணும், நாங்கள் வந்து எங்கள் தௌராத்தில் இருக்கிறபடி நாங்கள் ஆட்சி பண்ணுறோம். இப்போ இந்த 3 ஆட்சி முறையில் எது சரியான ஆட்சி முறைன்னு ஒரு டிபேட் இருக்கணும். இப்போ எப்படி இருக்கு, நீ குரானை தூக்கி போட்டுரு, நீ பைபிள் தூக்கி போட்டுரு, நான் தௌராத் தூக்கி போட்டுறேன், நமக்கா தோன்ற விஷயம் வச்சு நம்ம ஆட்சி பண்ணுவோம். இந்த டீலுக்கு ஓகே வாங்குறான். இந்த டீலுக்கு வர வச்சது யாரு? தஜ்ஜால். இதுதான் தஜ்ஜாலுடைய ஃபித்னா. ஒட்டு மொத்த உலகமும் இன்னைக்கு தஜ்ஜாலுக்கு சஜ்தா பண்ணிருச்சு. இப்போ இன்னைக்கு இந்த சிஸ்டம் யாரோடது இருக்கு? அப்போ என்ன ஆகி போச்சு, ஆயிட்டு கிலாஃபத்துங்கிறது தேவையா இல்லையாங்கிறதே நம்ம டிபேட்ல இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், போயிட்டோம். என்ன விஷயம்னா இதில் நிறைய மேட்டர் இருக்கு. என்னன்னா சில சட்டங்களை நிறைவேற்றிட்டு இதுதான் கிலாஃபத்துன்னு நம்மளை ஏமாத்துறாங்க. திருடுனா கை வெட்டிடுவாங்க, புரியுதா? கேட்டால் என்னம்பாங்க, நடக்குது இல்லைங்க, குரானின்படி அங்கே ஆட்சி நடக்குதா இல்லையா, நாங்கள் மரண தண்டனை வாங்கி கொடுத்தோமா இல்லையாங்கிறாங்க. இதெல்லாம் வந்து கிடையாது. முதல் கண்டிஷன் என்னன்னா, அங்கே மன்னர் ஆட்சி இருக்கக்கூடாது. அந்த இடத்துல என்ன இருக்கணும், கலீஃபாவை தான் ஒரு ஆள் இருக்கணும். கலீஃபானா அவருடைய எலிஜிபிலிட்டியில் என்ன, ஒரு முஸ்லீம் வந்து அங்கே அடைக்க வாழ்றேன்னு சொன்னால் அந்த நாட்டில் என்ன பண்ணணும், பர்மிஷன் கொடுக்கணும். இப்படி நடக்கிற ஆட்சி பேர் தான் இஸ்லாமிய ஆட்சி. எந்த நாடு காட்டுங்க, போய் ஷிஃப்ட் ஆகலாம். முஸ்லிம்கள் அவர்களுக்காக எங்கள் நாட்டின் கதவுகள் திறந்தே விடப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லணும். அவர் ஹஜ்ஜுக்கு லீட் பண்ணணும். எப்படி, குரானுடைய சட்டம் தான் உலகத்தில் எல்லாத்தை விட மேலானதுன்னு சொல்லணும். இதை சொல்றவங்க யாராவது இருக்காங்களா? இன்னைக்கு வந்து எல்லாருமே ஐநா சபையில் உறுப்பினர் நாடுகளாக இருக்கிறோம். ஐநா சபையில் உறுப்பினர் நாடாக இருக்கணும்னா ஐநா சபையோட ஒப்பந்தத்தில் கண்டிஷன் நீ போடணும். அதில் 24வது பிரிவு 25வது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா,
எல்லா சட்டங்களை விட, எல்லா அதிகாரத்தை விட மேலான அதிகாரம் ஐநா சபையுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு தான் இருக்குன்னு சொல்லி அந்த 24வது பிரிவு 25வது பிரிவு இருக்கு. இதுல கையெழுத்து போட்டீங்கன்னா தான் உங்க நாடு ரிஜிஸ்டர் ஆகும், உங்க நாட்டுக்கு ஒரு பாஸ்போர்ட் ஏற்படுத்த முடியும், உங்க நாட்டில் வேற ஒரு ஃப்ளைட் லேண்டிங் ஆகும், உங்க பணம் வெளியே போய் செலுத்த முடியும், உங்களுக்கு பெட்ரோல் சப்ளை ஆகும், உங்களுக்கு மருத்துவம் கொடுக்கப்படும். புரியுதா? வேற நாடோட உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தும். இதுல இருந்து இதுதான் தஜ்ஜாலுக்கு சஜ்தா செய்யறது. தஜ்ஜாலுக்கு எல்லாருமே சஜ்தா செஞ்சாங்க, ஈரான் உட்பட. ஈரானும் இஸ்லாமிய நாடு கிடையாது, ஈரானும் இஸ்லாமிய நாடு கிடையாது. இந்த இதுல சந்தியம் போடுறாங்க. அதெல்லாம் சொல்றாரு, இன்னைக்கு இஸ்லாமிய நாடு எதுவுமே கிடையாது, ஏன்னா இதுல சைன் போட்டீங்கன்னா நீங்க காஃபிர் ஆயிருவீங்க. இன்னைக்கு வந்து பாருங்க, அநியாயத்துக்கு துணை போகக்கூடாது, இது யாருடைய சட்டம்? அல்லாஹ்வுடைய சட்டம். ஆனா ஆப்கானிஸ்தான்ல ஹெல்ப் பண்ணணுங்கிறது ஐநா சபையோடைய சட்டம். முஸ்லீம் நாடுகள் என்ன பண்ணுச்சு? அநியாயத்துக்கு துணை போகக்கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய சட்டத்தை பெருசாக எடுத்துச்சா, இல்லை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சா ஐநா சபையோடைய பேச்சை கேட்டு? அப்போ நீங்கள் யாரை இறைவனை எடுத்துக்கிட்டீங்கிறாங்க. அப்போ அதனால் எத்தனை ரத்தம் ஓட்டப்பட்டுச்சு. அப்போ நீங்கள் ஹரமாக எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணாலும் சரி, உங்கள் எவ்வளோ வசதியை அங்கே ஏற்படுத்தி கொடுத்தினாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் செஞ்ச நன்மையோட இந்த பாவம் பெருசு. அல்லாஹ் ரசூலா பாருங்க, இன்னொரு ஹதீஸ் ரசூலா எப்படி சொன்னாங்க பாரு, ஹஜ்ஜத்துல் விதாலியா, இந்த நாள் எவ்வளோ புனிதமானது, இந்த காபா எவ்வளோ புனிதமானது, உங்களுடைய ரத்தங்களை நான் புனிதமாக்கிட்டு போ. எப்படி புரியுதா இல்லையா? அந்த ஹதீஸ் ஏன் சொன்னோம் ரசூல்லா? ஏன்னா சில பேர் நீங்கள் வருவீங்க பின்னாடி, காபாவை பார்த்து மயங்குவீங்க, காபாவை மட்டுமே புனிதம் நினைப்பீங்க, ரத்தத்துடைய வேல்யூ உங்களுக்கு தெரியாது. ஆனால் காபா அளவுக்கு ரத்தம் புனிதமானது. நீங்கள் காபாவை டெக்கரேஷன் பண்ணிட்டு ரத்தத்தை ஓட்டினீங்கன்னா அல்லாஹ்விடத்துல செல்லுபடி ஆகாது. ரத்தத்துக்கு முதல் தீர்ப்பே மறுமையினால் எதுனா இருக்கும், கொலைகள் தான். ரத்தம் ஓட்டப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் பாரல. நான் லிஃப்ட்லாம் போட்டிருக்கேன் பாரல, ஒரு ஃப்ளோர் இருந்துச்சு நபி காலத்தில், நீங்கள் 3 ஃப்ளோரு பாரு, நான் ஸ்டாப்பாக தவாஃப் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மினாவில் பாரு, போகவே முடியாது, எவ்வளோ அகலமாக போட்டிருக்கேன், எவ்வளோ அகலமாக இருக்குது. இதெல்லாம் அல்லாஹ்விடத்துல அக்செப்ட் கிடையாது. இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா, இது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இந்த பிறப்பின் அடிப்படையில் இருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வை விட்டு கொடுக்கறதுக்கு முஸ்லிம் நாடுகள் தயார் இல்லை. யார் இன்னைக்கு லீட் பண்றதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. அதனால தான் ஒரு ஆட்சி, ஏதோ ஒரு தலைவர் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பா. அப்படி ஒரு ரோஹிங்கியா பிரச்சனை நடக்கும், ஏதோ துருக்கி நாட்டு அதிபர் இல்லை ஏதோ ஒரு அதிபர் என்ன பண்ணுவார், முஸ்லிம்கள் அநீதி இழைக்கப்படுவதை நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன்னு சொல்லி ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாரு. உடனே மற்ற முஸ்லீம் ஆட்கள், முஸ்லீம் தலைவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஆனால் அது வெயிட் கொடுத்துருக்க மாட்டீங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்கன்னா, இவர் இஸ்லாமிய உலகத்திற்கே தலைமைக்கு ஆசைப்படுகிறார்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மற்ற அரபு நாடுகள்லாம் உடனே கலங்கி போய் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. என்ன எங்கள் எல்லாருக்கும் லீடர் ஆகலான்னு பார்க்குறியாம்பாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, கலீஃபாவை பார்க்குறியா, எங்களை எல்லாம் உங்களுக்கு கீழே வர சொல்கிறியா, நாங்கள் ஒன்று ஏற்றுக்க மாட்டோம், ஏன் நாங்கள் உங்களை விட நாங்கள் மேலானவர்கள், ஏன்னா நாங்கள் பிறப்பிலேயே எகிப்துக்காரங்கடா, என்ன சும்மா நினச்சியா? எப்படி அவங்க அதை இப்படிதான் பிரிஞ்சுட்டு போயிருக்காங்க. நாடு எப்படி பிரித்தாங்க, உஸ்மானிய கிலாஃபத்தை உடைச்சவொடனே எல்லை கோடுகள் விரிவாக்கப்படுது, புதுசாக எல்லை கோடுகள் போடுறவங்களாம் எப்படி போட்டான் அவன் சொல்கிறான் ஒருத்தன். அதாவது அங்கே எகிப்துக்காரன் சொல்லிக்கிறான், நாங்கள்லாம் ஃபிரௌனுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள், எங்கள் பாரம்பரியம் என்ன தெரியுமா, இதை தனியாக கிளி, இந்த டப்பாவை தனியாக பிரினான். ஈரானை சேர்ந்தவன் சொல்லிக்கிறான், நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் துல்கர்னைனுடைய பாரசீகத்துடைய கிஸ்ராவுடைய சாம்ராஜ்யம் இருந்தவர்கள், எங்கள் நாடு தனியாக பிரி, எங்களை ஜாயின் பண்ணாத, இந்த புதுசாக உருவாக்கக்கூடிய நாடுகளில் எங்களை ஜாயின் பண்ணாதன்னா. ஈராக்காரன் சொன்னான், என்ன சொன்னான், நாங்கள்லாம் யார் தெரியுமா, இப்ராஹிம் நபி காலத்திலேருந்து எங்கள் மன்னராட்சி இருந்தது, நம்ரூத்துடைய வாரிசுகள், நாங்கள் எங்களுக்கு தனியாக போடுன்னா. அரபுகள் வந்தாங்க, எங்கள் லெவல் என்ன தெரியுமா, நாங்கள் அரபுகள், எல்லாம் எங்கள் பாஷையில் பேசியிருக்காங்க. இப்படி பிரித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி நாடுகள் தனி, அவங்க பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி அவனுக்கெல்லாம் தலைவனாகணும்னு ஆசையோ அவன்லாம் நாடு பிரிச்சுக்கிட்டான். இந்த ஏரியா எனக்கு கொடுத்துருங்க, அந்த ஏரியா எனக்கு கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, இந்த தலைவர்கள்லாம் தங்களுடைய பதவிகளை இழந்தால் மட்டுமே ஒவ்வொரு கலீஃபா கீழே வாழ முடியும். இது நடக்குமா? இந்த பெருமை தான் நமக்கு தடக்குது. இப்போ இந்த செயல் நடக்கணும், இதை நோக்கி இது போகணும். இது ஒரு மேட்ரு. கடைசியாக ஒரு படிப்பினை சொல்லிட்டு முடிச்சிடலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா, ஆதம் நபியை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை கொண்டு போய் அல்லாஹ் என்ன பண்ணுறான், சொர்க்கத்தில் விடுறான். இது ஒரு மிகப்பெரிய படைப்பினை. இதில் நம்ம எல்லாருமே கவர் ஆகும். இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, இது நம்ம கவனிக்க தவறி இருக்கும் இந்த வரலாறுல. இது ஒரு மேற்கோள் காட்டுறாரு.
ஆதம் நபியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் கொண்டு போய் சொர்க்கத்தில் அல்லாஹ் விட்டுட்டான். கிலாஃபத்தை செலக்ட் பண்ணியாச்சு, கொடுக்க வேண்டிய ட்ரைனிங்லாம் கொடுத்தாச்சு, பூமியில் என்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணணுன்ட்டு இப்லீஸை கூப்பிட்டு இன்ட்ரொடக்ஷன் பண்ணியாச்சு. இவன் உங்களுடைய பகிரங்கமான எதிரி, இவனை எதிரியாக நீங்கள் ட்ரீட் பண்ணணும்னு நல்லா சொல்லிட்டான். சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணால் ஒரு மரத்தை செலக்ட் பண்ணான். ஒரு மரத்தை காமிச்சு சொல்கிறான், இந்த மரத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னானா, என்ன சொன்னான், நெருங்க கூட வேணான்னா. சாப்பிட்றதெல்லாம் 2ஆம் பட்சம், அது இந்த ஜோன் அப்படின்னா அதோடைய நெருக்கத்தில் கூட நீ போகக்கூடாதுன்னா, கிட்ட கூட நீ போகக்கூடாது இந்த மரத்துக்கு. அப்புறம் அந்த பையனை பார்த்துக்கோ, அவன் ரொம்ப மோசமான ஆளுன்ட்டான். யாரு, இப்லீஸா. இவன் உனக்கு ஆகாதவன், அதையும் பார்த்துக்கோ. இந்த மரம் நீ டச் பண்ணக்கூடாது, அதையும் பார்த்துக்கோ. நீ வேற இதெல்லாம் சாப்பிட்டுக்கோ, பசியெல்லாம் அவர் எதுவும் போடல. அதை அவன் கொண்டு போய் விட்டுட்டான். சொல்லிட்டு போகும்போது என்ன சொல்றான், ஆதமே நீரும் உம்முடைய மனைவியும் இச்சுவனத்தில் குடியிருங்கள், இன்னும் நீங்கள் இருவரும் நாடியவாறு தாராளமாக புசியுங்கள், இம்மரத்தை நீங்கள் இருவரும் நெருங்க வேண்டாம் என்று நாம் கூறினோம். 2ஆம் அத்தியாயத்தில் 35ஆவது வசனத்தில் இந்த இடத்துல இந்த மரத்துக்கு பல கதை சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஆப்பிள் மரம், அந்த மரம், இந்த மரம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மரமே ஒரு சாதாரண மரம் தான். நிறைய மரம் இருக்குல்ல, காடில் போனால் கண்ட மரம் இருக்குல்ல, அதில் ஏதோ ஒரு சாதாரண மரம் தான். அதனால் அந்த மரத்துடைய சிஃபத்தை பற்றி சொல்லலை. அந்த மரம் சாப்பிட்டதுனால் வெட்கத்தலங்கள் வெளிப்படவும் இல்லை, அதுவும் ஒரு பெரிய இதனாலாம் சொல்லப்படலை. அது ஒரு எக்ஸாமுக்காக அல்லாஹ் ஏற்படுத்தின ஒரு சாம்பிள் ட்ரையல் தான் அது. அதில் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அது சொல்லிட்டான். ஆனால் அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான், இப்லீஸ் இவரை பிரெயின் வாஷ் பண்ணுறான். நேராக வர்றான், நேராக வந்துட்டு சொல்கிறான். 20ஆம் அத்தியாயத்தில் 120ஆவது வசனத்தில் சொல்கிறான், ஹால யா ஆதம ஹல் அதுல்லக அலா ஷஜரத்தில் ஹுல்தி வ முல்கி லா யபுலா அப்படிங்கிறான். என்ன சொல்கிறான், ஆதமே உனக்கு ஒரு இது சொல்லி தரட்டா அப்படிங்கிறான். நான் ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்லி கொடுக்கட்டா. என்ன அப்படின்னா, இந்த மரத்துடைய ஸ்டோரி என்ன தெரியுமா, இந்த மரத்துடைய சப்ஜெக்ட், இதோடைய மீனிங் என்ன தெரியுமா, இந்த மரத்தை ஏன் எல்லாம் நெருங்கணும்னு சொன்னான் தெரியுமா, ஹுல்தி ஷஜரத்தில் ஹுல்தி, அதாவது நித்திய ஜீவனை தரக்கூடிய மரம். இந்த மரத்தை நீ ஒரு வாட்டி சாப்பிட்ட அப்படின்னா என்ன ஆகும், மரணமே உனக்கு கிடைக்காது. இது ஃபஸ்ட்டு. 2வது வ முல்கி லா யபுலா, உன்னுடைய ஆட்சிக்கு முடிவே இருக்காது. இப்போ நீ போகிற கலிஃபாவை போகிறல்ல, இங்கேருந்து நீ இறங்கிறில்ல, பர்மனண்ட்டாக நீ தான் கலிஃபா. பர்மனண்ட்டாக நீ சாகவும் மாட்டா, கலீஃபாவும் நீ தான். வேறெல்லாம் உனக்கு போஸ்டிங் உனக்கு அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விடுறாங்க. இப்போது இதில் விஷயம் என்னென்னா, ஆதம் நபி என்ன பண்ணுறாரு, நேராக அந்த மரத்தை போய் நெருங்கி பார்க்குறாரு. இவன் சொன்ன மாதிரியெல்லாம் ஒன்றும் நடக்கலை. நடந்திருக்கணும் இல்லை, அந்த மரத்தை சாப்பிட்டா, அந்த மரம் அப்படிப்பட்ட மரமாக இருந்ததுன்னா அது சாப்பிட்டதுனால என்ன ஆயிருக்கணும், ஆதம் நபியும் காலாகாலத்துக்கு சாகாமல் இருந்திருக்கணும், அவருடைய ஆட்சியும் முடிவுறாமல் இருந்திருக்கணும். இப்போ அல்லாஹ் வர்றான், வந்துட்டு சொல்கிறான், நான் என்ன சொன்னேன், இந்த ஆட்சிக்கு அதாவது நீ இவன் பேச்சு கேட்கக்கூடாதுன்னு நான் சொன்னேனா இல்லையா, இந்த மரத்தை நெருங்கக்கூடாதுன்னு நான் சொன்னேனா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த 2 ஆஃபர் கொடுக்குறான்ல இப்லீஸு, அதுதான் நம்முடைய படிப்பினைய. இந்த 2 ஆஃபர் என்ன அப்படின்னா, இந்த பூமிக்கு நாம் என்னவா போக போகிறோம், கலீஃபாவாக போக போகிறோம். அதில் ஒரு டேஸ்ட் இருக்கா இல்லையா, ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்கா இல்லையா. அப்போ ஆட்சியில் உட்கார்றவனுக்கு அதோடைய டேஸ்ட்டு கசக்கணுங்கிறது தான் அல்லாஹ்வுடைய ஷர்த்து. இங்கே நாம் எங்கே சருகணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியில் உட்கார்ந்தாங்க, அதை அனுபவிக்கலாம். இப்போ நம்ம மௌலானா மௌதூதி இவங்க மேலே எல்லாம் வைக்கிற விமர்சனம் என்ன வைக்கிறாங்க, இவங்கெல்லாம் ஏன் தெரியுங்களா, கலிமாவுக்கு தப்பாக விலகுன்னு சொல்கிறாங்க. இவங்க ஆட்சி அமைக்கிறது பார்க்குறாங்க. ஆட்சி அமைக்க நாங்கள் விட்டுருவோமா, நீங்கள் ஆட்சி அமைக்க நாங்கள் விட்டுற மாட்டோம், நீங்கள் இப்படியே செஞ்சு ஆட்சி அமைச்சிட்டு போயிடுவீங்க, ஊருக்குள்ளே பிரச்சனையை பண்ணி விட்டுருவீங்க, கடைசியாக நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கணுமா சிரமங்களை எல்லாம். ஆட்சி அமைக்க நீங்கள் சுகத்துக்காக இது பண்ணுறீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் விமர்சனங்கள் தாறுமாறாக வைக்கப்படுறது. என்ன விஷயம்னா, இவர்களுடைய சிந்தனையில், நம்ம விமர்சனம் பண்ணுறவங்களுடைய சிந்தனையில் என்ன இருக்கு, ஆட்சிங்கிறது, இஸ்லாமிய ஆட்சிங்கிறது என்ன, சுகம், அது என்ஜாய்மெண்ட்டு, சுகமாக சவாரி பண்ணுறது, அது அனுபவிக்கிறது, அது கொடுத்து வச்ச ஒரு காரியம்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் எவன் நினைக்கிறானோ அவன் ஆட்சிக்கே அன்ஃபிட்டுன்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, யார் ஆசைப்படுறானோ அவன்கிட்ட அந்த பதவி கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இது அல்லாஹ்வுடைய சேர், இது அல்லாஹ்வுடைய சேரு. அதில் எப்போ நீ ஆசைப்படுறியோ நீ அல்லாஹ்வாக பார்க்குறன்னு அர்த்தம்.
அப்போ கலீஃபாவுடைய முதல் டெஃபினேஷனே என்னன்னா, அது சேரில் நீ அப்படி பவ்யமணி கீழே தான் உட்காரணும். அதனால தான் பள்ளிவாசலில் சேரே கிடையாது, சிம்மாசனமாக போட்டிருந்தாங்க நபிசுல்லாசலம். அதுவும் இப்படி தான் அந்த பக்கம் திரும்பி கலீஃபா சஜ்தா பண்ணுவார். உண்மையான ஆட்சியாளன் மேலே இருப்பான், அவனை பார்த்து மிம்பரில் நின்று சஜ்தா பண்ணுவார். உட்கார மாட்டார் சேரை போட்டுக்கிட்டு. இங்கே இப்படி வந்து பப்ளிக் இப்படி வச்சு அரசாங்கம் நடத்திட்டு இருப்பாரா கலீஃபா? இப்படிலாம் நடத்த மாட்டார். கீழே உட்காந்து மசூரா பண்ணுவார், இப்படி திரும்பி நின்று சஜ்தா பண்ணுவார். அப்போ இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்க, மௌலானா மௌதூதி இந்த மாதிரியான இந்த யுவனுல் முஸ்லிமின் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து கிலாஃபத் மறுபடியும் உருவாக்கணும்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் பதவிக்கு வரணும்னு அவங்க சொல்லலை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, பதவி சுகத்தை நீங்கள் அடைய பார்க்குறீங்க. பதவி சுகமா? இது சுகம்னு நினைச்சாலே அவன் இஸ்லாத்தை சரியா விளங்கலை. இஸ்லாமிய ஆட்சியை சுகம்னு நினைக்கிறவங்க எல்லாம் யாரு? அவன் வந்து ஷைத்தானுடைய வழிமுறையை பின்பற்றிருக்கான்னு அர்த்தம். இந்த ஆசை வந்து யாரு ஊட்டுறான்னா, ஆதம் நபிக்கு வந்து அவன் ஊட்டுறான். இப்லீஸ், நீ கீழே போற, பதவியில தான் உட்கார போற, அந்த பதவி முடியாத மாதிரி அந்த மரத்துடைய சிஸ்டம்ங்கிறான். சாப்பிட்டு பார்க்கிறாரு, அப்படிலாம் ஒன்று அந்த மரத்துக்கு இருக்கிற மாதிரி தெரியல. சாப்பிட்டதுக்கு மரமும் போச்சு. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த ரூஹுடைய அந்த பியூரிட்டி இருக்குல்ல, அந்த புனிதத்தன்மை எந்த அளவுக்கு புனிதமா அந்த ரூஹ், ஆனால் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் டைரக்டா ஊதுன ரூஹ் எவ்வளவு ஆத்மா தூய்மையா இருக்கும். எந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையானா, அடுத்தவன் பொண்டாட்டி இல்லை, தான் பொண்டாட்டியை கூட தப்பா பார்க்க தோணாது, அந்த மாதிரி தூய்மையானது அது. அந்த ஆத்மாவில் அது டாமினேட் பண்ணி ஆதம் நபி வந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய வெட்கத்தலங்களை கூட அறியாத வகையில் அவ்வளோ புனிதமாக சுத்திட்டு இருந்தார். தனக்கே ஒரு வெட்கஸ்தலம் இருக்கிறது கூட அறியாத வகையில் அவரை புனிதத்தன்மையா சுத்திட்டு இருந்தார். என்னைக்கு அவருடைய உள்ளத்துல நீண்ட நாள் வாழணுங்கிற அந்த ஆசை வந்துச்சோ, என்னைக்கு இந்த ஆட்சியை வந்து கலீஃபாவா நினைக்காம தன்னுடைய ஆட்சியா அவர் நினைக்கிறதுக்கு தூண்டி விட்டானோ, அப்போவே மனுஷன் தன்னுடைய அந்தஸ்தை இழந்து அந்த இடத்துல தான் ஒரு விலங்கினமா ஃபீல் பண்ணி அப்பதான் அவர் உணர்றாரு, அந்த வெக்கஸ்தலங்கிற உணர்றாரு. அப்புறம் தான் அந்த வெக்கம்ங்கிற அந்த உணர்வு ஏற்பட்டு அவர் போய் மலைச்சிக்கிறாரு. இன்னைக்கு பூமியில் இருக்கிற ஃபசாது எடுத்துங்க, இதுதான் காரணம். இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கிற போட்டி எதற்கானது அப்படின்னா, ஜெருசலத்தில் வந்து எல்லாரும் அடிச்சுக்கிறாங்கல்ல, ஜெருசலமை பத்தி அவங்க என்ன நினைச்சு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, முடிவில்லாத ஆட்சிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எட்டர்னல். இப்போ சமீபத்தில் ட்ரம்ப் வந்து இது பண்ண அப்படி, May the opening of this embassy in this city spread the truth far and wide, and may the truth advance a lasting peace between Israel and all our neighbors. God bless the United States of America, and God bless Jerusalem, the eternal, undivided capital of Israel. ஜெருசலம் வந்து தலைநகராக அறிவிக்கும் போது வார்த்தை பயன்படுத்துறார், எட்டர்னல் ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது முடிவே இல்லாத ஆட்சிக்கு சொந்தமான தலைநகரம். முடிவில்லாத தலைநகரத்துக்கு நான் வந்திருக்கேன். தஜ்ஜால் அப்படி அங்க வாக்களிச்சிருக்கான். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொர்க்கத்தில் நிலைத்திருக்க ஆட்சின்னு இருக்குல்ல, அதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சொர்க்கத்துக்கு பதிலாக ஜெருசலமை ஃபிட் பண்ணிக்காங்க. வேதத்தில் பைபிளில் சொர்க்கம் கிடைக்கும், நல்லறம் செஞ்சால் சொர்க்கம் கிடைக்கும் இருக்குல்ல, நல்லறம் செஞ்சால் ஜெருசலம் கிடைக்கும்னு அவங்க வச்சிருக்கிறாங்க. யார் நம்பிக்கை கொண்டு நல்லறம் செஞ்சால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஜெருசலம் கிடைக்கும். மெசாயா வந்து அங்கே ஆட்சி பண்ணிட்டா அந்த ஆட்சி முடிவே இருக்காது, அது நீண்ட நீண்ட ஆயுளையும் வந்து கொண்டு போகும். ஈசா நபி வந்துருவாரு, அதான் மெசாயா. அவர் வந்து அதுக்கப்புறம் சாவு கீவெல்லாம் கிடையாது, நாங்கள் பர்மனண்டாக. அதனால தான் இத்தனை வித்தலாட்டம் பண்ணி அவன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான். சும்மா வெறும் கவர்மெண்ட்டுக்கு அவன் வரல, அந்த கவர்மெண்ட் ஒரு வாட்டி நிறுவிட்டா சாவே கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க மாட்டாங்கிறது தான் உண்மை. சாவே கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவன். யூதர்கள் யாருமே அந்த ஆட்சியை தஜ்ஜாலுடைய ஆட்சி அங்கீகரிக்கிற யாருக்குமே சாவே கிடையாது, ஜீவன் கிடைக்கும்னு சொல்லி அவன் நம்ப வச்சுட்டு இருக்கிறான். அப்ப அதை நோக்கி அந்த அந்த மரத்தை நெருங்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த மரத்துடைய ஒரு மரத்தை நாமளும் தின்னுட்டு இருக்கோம். என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, சாவே கூடாதுன்னு நாம நினைக்கிறோமா இல்லையா? அதான் சொல்றோம்ல, அல்லாஹ் சொல்றான்ல, நீங்க மூமின்களா இருந்தா மொதல் டெஸ்ட் அல்லாஹ் என்ன வைக்கிறான், சாவறதுக்கு ஆசைப்படுற பாப்போம். நீ டெஸ்ட் நீ ஈமான் இருக்குன்னு சொல்ற இல்ல, அல்லாஹ்வுடைய வீடு உங்களுக்கு தான் தகுதியானதுன்னு இருந்தா நீங்க என்ன பண்ணணும், சாவறதுக்கு ஆசைப்படுங்கிறான். ஆனா உங்களுடைய நிலைமை என்ன, 1000 வருடங்கள் வாழணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கிறான். அப்ப இன்னைக்கு முஸ்லிம்கள் இடத்துல வாகன் இருக்கா இல்லையா? அப்ப பாருங்க, அந்த மரம் இன்னைக்கும் இருக்கு. ஆதம் நபியை கண்டு நெருங்க வேணான்னு சொன்ன மரம். என்னைக்கு ஒரு மூமின் நீண்ட நாள் வாழணும்னு ஆசை வைக்கிறானோ அவன் அந்த ரூஹை இழந்துருவான், உயிர் பயம் வந்துடும். அல்லாஹ்வுடைய கலீஃபாவா அவன் பூமியில இருக்க மாட்டான். உயிர் பயம் வந்துச்சுன்னா சத்தியத்தை சொல்லுவானா?
குரான்ல உள்ளது உள்ளபடி சொல்லுவானா? புரியுதா? இப்போ ஆதம் நபிக்கு வந்து இப்லீஸ் காட்டின அந்த பூச்சாண்டி இன்னைக்கு நம்ம காட்டி நம்ம அந்த மரத்தை டெய்லி தின்னுட்டு இருக்கோம், காமிச்சிட்டு இருக்கிறான்ல. இன்னைக்கு ஏன் சத்தியத்தை சொல்ல மாட்டேங்கிறோம்? இதுதான் சாவடிச்சிருவோம், உயிர் பயம் அப்படிங்கிறது. அப்போ இந்த விஷயத்தை நாம வந்து உடைக்கணும் அப்படிங்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபித்னாவும் என்ன, இது மாதிரியான அந்த ஃபித்னா தான். அப்போ இதிலிருந்து இதுதான் விஷயம். இந்த வரலாற்றுடைய ஆரம்பத்தில் இருந்த இந்த நிகழ்வுகள், சில படிப்பினைகள், அப்போ வரலாற்றுடைய இறுதியில் இருந்த இந்த விஷயங்கள் எல்லாமே நாம ஸ்டடி பண்ணி, இது வந்து சும்மா சாம்பிளுக்கு சொல்லப்பட்டது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் கிடைக்கும். அது உங்களுடைய இதை பொறுத்து, ஈமானை பொறுத்து. இங்க வந்து அரபிக்கு எத்தனை அகராதி இதெல்லாம் கிடையாது. அரபி பேசிக் தேவை, அதை கற்றுக்கிட்டு அதுக்கு அடுத்தடுத்த இந்த விஷயங்கள் எல்லாமே ஈமான் சார்ந்த அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நமக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அதன்படி அல்லாஹ் செயல்படக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.